குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும். இந்த வகையில் மேஷராசியாகிய உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக இப்போ ரிஷபராசி இருக்குங்க. இப்போ அந்த இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வருவது ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோக நன்மைகள். ரிஷபராசிக்கு ரொம்ப நல்ல பார்வையை அவர் தராருங்க. ரிஷபராசியாகிய உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காகவோ வீட்டு வளர்ச்சிக்காகவோ அல்லது வீட்டு கடனோ ஏதோ ஒரு வைத்திய செலவுக்கோ எதுக்கோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன கவலை இருக்கு மனசுல, அந்த கவலையை குரு போக்கிடுவாரு. கவலையே படாதுங்க. மிதுன ராசிக்கு தான் இப்ப குரு பகவான் மாறி வராருங்க. இந்த ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த சமயம் அப்படிங்கிறதே முன் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணையோருக்கும் கொஞ்சம் பிரச்சனை போய் கொண்டிருக்கு அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சுமூகமான நல்ல உறவை ஏற்படுத்துவார். இதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அட்டமச்சனி வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. இது போக இதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ 11ஆம் பாவத்துல இருந்தா அதுக்கு முன்னாடி 10ஆம் பாவத்துல குரு இருந்தாருங்க. அதனால ஒரு 3-4 வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியாக இல்லை. இப்போ 12ஆம் பாவத்துக்கு குரு வராரு. 2026 மார்ச் மாசம் அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரலாம். இது மாதிரியான ஒரு ராஜ யோக அமைப்பை கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வழங்குகிறார். உங்களோட தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா அமோக வளர்ச்சி தரக்கூடிய காலமாக உள்ளது. மனசு விரும்புறவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குமாங்க, பெத்தவங்களை பார்த்து வைக்கிறேன் கல்யாணம் நடக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அல்ல, கல்யாணம் அவங்களுக்கும் நடக்கும். பணம் உங்களுக்கு சேரும். அது பணமா இருக்கலாம், இடமா இருக்கலாம், அல்லது பொருளா இருக்கலாம், வஸ்துவாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், நட்டாக இருக்கலாம். என்ன சேரணுமோ அது சேர்ந்துருங்க. இந்த காலத்துல ஒரு சில விஷயங்களுக்கு தடையாக இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வழங்குகிறார் குரு பகவான். இந்த 9ஆம் பாவத்திலே இப்ப குரு பகவான் போறாருங்க. துலா ராசிக்கு இது அமோக வளர்ச்சின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியத்தை சேருங்க. நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குறாரு. குறிப்பா சொன்னா 6ஆம் பாவம் கடனை தரக்கூடிய ஸ்தானம். 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் உயரும், பன்மடங்கு உயரும். அந்த இடத்தை குரு பார்க்கிறார். அதனால குரு பார்த்தால் அந்த இடத்துல நன்மைகள், அந்த இடத்துல தனலாபம் ஏற்படும், பொருளாதார உயர்வுகள் ஏற்படும், குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ 7.5 சனி நடந்துருக்கு. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் 7.5 சனி முடியுது. இப்போ நடக்குது சனி பயிற்சி. நிறைய பேர் பெயர்ற முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்களேன்னா இது எல்லாம் திருக்கணிதம். நாம் கடைபிடிப்பது வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது திருநள்ளாறு சிறை பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருநள்ளாறு, குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஆலங்குடி கஷேத்திரம், நவகிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய அத்துணை கஷேத்திரத்திலையும் வாக்கிய முறைப்படிதான் பஞ்சாங்கத்தை கரணம் செய்து, வாக்கிய முறைப்படிதான் பஞ்சாங்கத்தை நிர்ணயம் செய்து அவங்களுடைய ஆலய திருவிழாக்கள் அனைத்து விதமான சிவராத்திரி முதலான மகோத்சவங்களை அவங்க செய்யறாங்க. எல்லா ராசிக்காரங்களுக்கும் குரு முக்கியம். கும்ப ராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியம். 4ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் குடும்பத்தில் செலவுகள் அது மாதிரிலாம் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் பாவத்துக்கு போயிட்டார். இது நன்மை நன்மை நன்மை. ஏன் அப்படின்னா பெரிய பிளஸ்ங்க மீனராசிக்காரங்களுக்கு. அது ஒண்ணு. சரி, உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில சமயம் தடுப்பாரு, கொடுப்பாரு, எல்லாம் பண்ணாலும் கூட குரு பகவான் பார்வையில அள்ளித்தான் கொடுப்பாரு. நல்ல பார்வையை கொடுப்பாரு. எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பான வணக்கம். மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சினால என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு வராருங்க குரு பகவான்.
பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவத்தில் இருந்த காலம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. அதே போல வரக்கூடிய காலம் இப்போ 3ஆம் பாவத்துக்கு போறதுனால கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார். வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாருங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு யோக பலனை உருவாக்குறாருங்க குரு பகவான். இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு 9ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் உடையவருங்க. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம். இந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் மட்டுமல்ல, பூர்வீக சொத்துக்கள், முன்னோர்களினுடைய விஷயங்கள், உங்களுடைய சொத்துக்கள் அடுத்த பாரம்பரியத்துக்கு சென்று போகிறது எல்லாமே 9ஆம் பாவங்க. அந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான். அதே மாதிரி 12ஆம் பாவத்துக்கும் குரு பகவான் தான் ஆதிபத்தியம். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விரயஸ்தானம். தேவையற்ற பண விரைவுகள் ஏற்படுதும் அவர் தான். அதே போல நல்ல உருப்படியான ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதும் அவர் தான். வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர் மேசராசியாக உங்களுக்கு குரு பகவான் தாங்க. அதனால இந்த இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவர் இப்போ 3ஆம் பாவத்துல போறதுனால வெளியூர் வெளிநாடுகள் இது மாதிரி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதுங்க உங்களுக்கு. அப்புறம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 3ஆம் பாவத்துல போறதுனால பூர்வீக சொத்துலேயே ரொம்ப நாளா இருக்கிறவங்க அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியூருக்கோ வெளி இடத்துக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ கொஞ்சம் வெளியில வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. இதுலயும் கவனமா இருக்கணுங்க. அடுத்தது 12ஆம் அதிபதி 3ஆம் பாவத்துல போறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க. அதனால கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க வேலைக்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு போவதற்கு போயிட்டு வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும். அந்த வகையில மேஷ ராசியாகிய உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கிறது. அதனால கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைப்பாரு. அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாருங்க. அடுத்ததாக குரு பகவான் மேசராசி ஆகிய உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. இந்த 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களோட 11ஆம் பாவத்தை பார்க்கிறார். லாபஸ்தானம் பார்வை பெறுதுங்க. ஏற்கனவே இந்த லாபஸ்தானத்துல ராகு பகவானும் சனி பகவானும் வரப்போறாங்க. அதனால இந்த சமயத்துல அந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை, அதீதமான பலன்களை தரும். செய்தொழில் சிறப்படையும்படியான பல நன்மைகளை உருவாக்குங்க. முக்கியமாக இந்த காலத்துல நீங்க சனி பகவானை கும்பிட வேண்டும். 11 இருக்கக்கூடியவர் வரக்கூடிய காலத்துல மேஷராசி உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அதற்கு முன்பாகவே இப்பயிலிருந்தே நீங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ. ரிஷப ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம், இந்த குரு பயிற்சி என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது ஒரு நன்மை, அது வேற. ஆனால் ரொம்ப கஷ்டமாகவே பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி அடைந்தாலே அது நன்மை இல்லைங்களா? ரொம்ப சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றது வேற, ரொம்ப வெயிலில் போயிட்டு வரோம், ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு நடந்து வரோம், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, வீட்டுக்கு நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடித்தா எப்படி நம்மளுக்கு சுகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக இப்போ ரிஷபராசி இருக்குங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்மத்திலேயே
குரு பகவான் போனார். கடந்த 1 வருடம் இல்ல 2 வருடமாகவே. ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாக குரு பகவான் உங்களோட 12ஆம் பாவத்துல இருந்தாருங்க. அதாவது விரய குருவாக. இப்ப விரய குரு ஜென்ம குருவாகி இப்போ சம்பத்து குருவாக 2ஆம் பாவத்துக்கு வராரு. 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு தான் பேரு 2ஆம் பாவத்துக்கு. இப்போ அந்த இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ரிஷப ராசிக்கு குரு பகவான் 11ஆம் பாவத்துக்கு உடையவர். அதாவது லாபஸ்தானாதிபதியானவர் குரு பகவான். இப்போ இந்த லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களோட 2ஆம் பாவத்துக்கு அதாவது தனஸ்தானத்திற்கு வருவது, லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வருவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமோக நன்மைகள். அது மட்டுமல்ல, குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். ரொம்ப நாளா திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கல்யாணமே கூடாம தள்ளி போகுது. ஒன்றும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்ணை, அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா ஜாதக பொருத்தம் இல்லை, அல்லது ஜாதக பொருத்தம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு தட்டி போகுது இல்லை, எல்லாமே சேர்ந்து வருது, ஆனா 2 பேருக்குமான அந்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை. இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்போ உள்ள காலம் சரியா சொன்னா இந்த மே மாதம் 11ஆம் தேதி குரு மாறுறார் இல்லைங்களா, அதுக்கு மேலே ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்ல பார்வையை அவர் தராருங்க. அதாவது குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான பார்வை உள்ளது. நேர் பார்வை, அது சம சப்தம பார்வை, 7ஆம் பாவத்தை பார்க்கறது. அது ரிஷப ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆயிடுது இல்லைங்களா. அதாவது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு இருக்கிற இடத்தை கெடுத்தாலும் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குரு இருக்கிற 2ஆம் பாவமாக அதை விடுங்க. ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை, அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும். உங்களுக்கு எந்த வகையில மன கஷ்டம் இருக்கோ அந்த மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும். அப்புறம் குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக ரிஷபராசியாக உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால கடன் வாங்கியிருக்கீங்க, அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காகவோ, வீட்டு வளர்ச்சிக்காகவோ, அல்லது வீட்டு கடனோ, ஏதோ ஒரு வைத்திய செலவுக்கோ எதுக்கோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உங்களுக்கு உருவாக்குவாருங்க. அதனால இந்த குரு பகவானினுடைய காலம் ரொம்ப அற்புதமான நல்ல காலமாக அமையுது. அது மட்டுமல்ல, இந்த 5ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடன் நிவர்த்தியாகும். குரு பகவான் 9ஆம் பார்வமாக ரிஷபராசியாகிய அவங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்கறாரு. அதாவது ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறாருங்க. ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜீவனம் அபிவிருத்தி ஆகும். வேலை வாய்ப்புகள்ல நல்ல ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி. அந்த அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு என்ன கவலை இருக்கு மனசுல, அந்த கவலையை குரு போக்கிடுவார். இப்போ கவலையே படாதுங்க. அது மட்டும் இல்ல, குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவினுடைய எல்லா சேர்க்கைகளும் ஓரளவுக்கு ரிஷப ராசிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது. கடந்த ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் எல்லாமே மாறிவிடும். பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு தருது. முக்கியமா வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு, ஷீரடி சாய்பாபா, அல்லது காஞ்சி மகாசுவாமி, வடலூர் ராமலிங்க அடிகளார், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி பெரிய மகான்களை வழிபாடு செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. சிவாய நமஹ. சிவாய நமஹ. மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் எந்த மாதிரியான பலன்களை வழங்குதுங்கிற கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்கு தான் இப்ப குரு பகவான் மாறி வராருங்க.
அதாவது 12ஆம் பாவத்துல இருந்தாரு, விரயஸ்தானம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. இந்த ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால என்னடா இது குரு பகவான் வந்திருக்காரு, நம்மளை ரொம்ப படுத்துவாரு. ஏற்கனவே நம்மளுக்கும் ஃபைனான்சியலாக அதிகமாக செலவுகள் போய் கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் வெளியூர் விரயங்கள் ஏற்படுது. வீட்லேயும் கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இந்த காலத்துல இந்த சமயத்துல இப்போ குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ 12ஆம் பாவத்துல குரு பகவான் இருந்த காலத்துல அதிகமா செலவுகளை கொடுத்திருப்பார். வீடுகள்ல தேவைகளை அதிகரிக்கம் செஞ்சிருப்பார். வீட்டில் ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் முன்பை விட அதிகமாக ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இப்ப ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் ஓரளவுக்கு செலவுகள் குறைந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். அதுல இருந்து உங்களை கொஞ்சம் விலக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம். முக்கியமா சொல்லணும்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு உடையவர். 7ஆம் பாவம்ங்கிறது கலத்திர வீடு. கலத்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது. ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை குறிக்கும், பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும். அதனாலதான் கலத்திர ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த கலத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு யாருன்னா குரு பகவான் தான், மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு. இப்போ அவர் ஜென்மஸ்தானத்திற்கு வந்திருக்காரு. அதுக்கு மட்டும் ஒரு அதிபதி இல்ல, 10ஆம் பாவத்திற்கும் அதிபதி. 10ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு. ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியது. அதே மாதிரி ஒரு வேலையே இல்லாம இருக்கிறவனுக்கு கூட வேலையை வாங்கி கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய அனுகிரகம். 10ஆம் பாவம் அதாவது அந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவனஸ்தானம் 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ அந்த பாவத்திற்கு உடையவர் குரு பகவான். அந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல உட்கார்றாருங்க. இந்த சமயம் அப்படிங்கிறதே முன் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். இருந்தாலும் கூட குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தருங்க. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா குரு பகவான் அவருக்கு 3 விதமான பார்வை இருக்கு. முதல் பார்வைக்கு சம சப்தம பார்வை, அதாவது 180 டிகிரி. இந்த 180 டிகிரி பார்வையில பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களை தான், அதாவது உங்களுடைய 7ஆம் பாவத்தை அவர் பார்க்கிறார். மிதுன ராசிக்கு 7ஆம் பாவம் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைப்பாருங்க. இல்லைங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை போய் கொண்டு இருக்கு அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சுமூகமான நல்ல உறவை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்ல 5ஆம் பாவை, அதாவது அடுத்ததாக அந்த குரு பகவானுக்கு 3 பார்வையில முதல் பார்வை 7ஆம் பார்வை, அதுக்கு சமசப்தம பார்வை. இது எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வை. விசேஷமாக குரு பகவானுடைய பார்வைகள் 2. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 5ஆம் வீட்டை பார்ப்பது, அதே போல 9ஆம் வீட்டை பார்ப்பது. 5ஆம் வீடு அப்படிங்கிறது புத்திர சந்தானத்தை தரக்கூடிய, மிதுன ராசிக்கு புத்திர சந்தானத்தை தரக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய 5ஆம் பாவமாகவே வந்துருச்சு. அப்போ 5ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், அல்லது ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை வேணும், இப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் நினைப்பது போடியே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் உருவாக்குறாரு. எதனாலன்னா 5ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால. அது மட்டும் இல்ல, இந்த குரு பகவான் அடுத்ததாக 9ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது முன் சொன்ன மாதிரி ஜீவனஸ்தானம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னோர்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி பித்ருக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்ல கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஆராய்ச்சி கல்வி. ஒரு நபருக்கு 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் சேர்ந்து இருக்கணுங்க. அப்படி சேர்ந்து இருந்தால்தான் எந்த துறையை அவர் படித்திருக்காரோ அதுலயே வேலை செய்ய முடியும். இப்போ 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்பந்தமே சரியா இல்லைன்னா அவர் படிச்சது ஒரு தொழிலா இருக்கும், வேலை பார்க்கறது வேறு தொழிலா இருக்கும். அது மாதிரி
இந்த 9ஆம் பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். செய்தொழில் சார்ந்த விஷயங்களை தரக்கூடியது. அந்த இடத்த இப்ப குரு பார்க்கிறார். அதனால வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாகவோ எதுக்கோ ஒரு நிமித்தமாக செய்தொழில் ஒண்ணு, படிச்ச படிப்பு ஒன்னாக இருந்ததால் கூட உங்களுக்கு அதன் பிறகு கூட நீங்க வேலை பார்க்கறதுலே ஒரு படிப்பை படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் உருவாக்குவாரு. அதனால இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக அமையுது. அதனால ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள், பல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகத்தான் நடக்கும். ஆனால் தடையாகாது. அதுதான் ஒரு பெரிய நன்மை. இந்த சமயத்துல நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம். சிவபெருமானினுடைய அஷ்டாஷ்ட மூர்த்திகளிலே சுரூபமாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அதனால வியாழக்கிழமையிலே அவருக்கு தேங்காய், பழ, வெற்றிலை, பாக்கு முதலிய பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். இது போல செய்து வந்தோம் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவும் மிதுன ராசியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் வழங்கும். சிவாய நமக. கடக ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இருக்கு, என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இப்போ அஷ்டம சனி வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. அது போக இதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ 11ஆம் பாவத்துல இருந்தா, அதுக்கு முன்னாடி 10ஆம் பாவத்துல குரு இருந்தாருங்க. அதனால ஒரு 3-4 வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியாக இல்லை. இப்போ 12ஆம் பாவத்துக்கு குரு வராரு. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனி மாறுறாரு. உடனே குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்துருவாரு. 2027 வாக்கில தான் 2ஆம் பாவத்துக்கு குரு மாறுவார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு 1.5 வருட காலத்திற்கு கொஞ்சம் சுமாரான போக்கு தான் கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த குரு பகவான் இப்போ 12ஆம் பாவத்திலே வரக்கூடிய காலம். இந்த சமயத்துல பல மாற்றங்கள் ஏற்படுது. இதுல பல நன்மைகளும் இருக்குது. சில விஷயங்களை கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கு. முதல்ல நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை பெறக்கூடிய அத்துணை இடங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப நல்லதாவே இருக்குங்க. அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய இடத்தை கெடுப்பார், பார்க்கக்கூடிய இடத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய கை இருப்புகள் கொஞ்சம் செலவாகும். அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரலாம். அதே போல ஒரு சிலருக்கு வெளியூர், வெளிநாடுகள் செல்லக்கூடிய பாக்கியம் உருவாகும். பல நன்மைகள் உண்டு. குரு பகவான் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஷஷ்டமஸ்தானாதிபதி. இந்த ஷஷ்டமஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்திலே போவது நல்லது. கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீதமான ராஜயோகம். இது மாதிரியான ஒரு ராஜயோக அமைப்பை கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வழங்குறார். அது ஒரு நன்மை. அதாவது ஒரு மைனஸ்லயும் இருக்கக்கூடிய பல பிளஸ். இதெல்லாம் இந்த இந்த விரயஸ்தானத்திலேயும் பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, குரு பகவான் ஷஷ்டமஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது கடனை நிவர்த்தி செஞ்சிடும். நிறைய கடன் இருந்ததுன்னா கடன் காலி ஆயிடும், எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிடும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்தையே பார்க்கிறாரு. அதனால ஒரு கடன் அடைஞ்சிடும். ஆனால் குடும்ப வளர்ச்சிக்காகவோ அடுத்த விஷயத்திற்காகவோ வேறு விதமான கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பை உருவாக்குவார். நல்லபடியாக சுமூகமான முறையிலே, வட்டி கொம்மை கம்மியான வட்டியிலே. ஒரு சிலருக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிக வட்டி கொடுத்து கடன் போயிட்டு இருக்குன்னா வட்டி கம்மியானபடியான ஒரு கடனாக மாறுவதற்கு அது வாய்ப்பு இருக்கு. இப்படியும் அது மாறலாம். ஒரு பெரிய நன்மை இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களோட, அதாவது கடகராசியோட 9ஆம் பாவாதிபதி. 9ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களோட தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது குடும்பத்திலே வைத்திய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்ததாக குரு பகவானினுடைய பார்வை, அதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா
அவருடைய பார்வை நன்மையை மட்டுமே தரும். பொதுவா இந்த குரு பகவானுடைய பார்வைங்கிறது விசேஷமானது. 7ஆம் பாவத்தை அவர் பார்ப்பது அது சமசப்தம பார்வை. எல்லா கிரகமும் 7ஆம் பாவ பார்வை கொண்டது. அதனாலதான் 7ஆம் பாவத்தை பார்க்கறப்போ அது நல்லதாக இருக்கும் குரு பகவான் பார்த்தா. அந்த வகையில குரு பகவான் 7ஆம் பார்வையாக இந்த 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனாலதான் முன்னாடி சொன்ன மாதிரி கடன் குறைவது அல்லது நல்ல இடத்துல கடன் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய விசேஷ பார்வைங்கிறது 2 விசேஷ பார்வை இருக்கு. 5ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, 7ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு. இந்த 5ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறது கடகராசிக்கு 4ஆம் பாவமா ஆயிடும். 4ஆம் பாவம் பார்வை பெறுவதனால கடகராசிக்கு, அதாவது 4ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா வீடு, வாகனம், சொந்தமான அமைப்புகள், பல விஷயங்கள் சொந்தமாக அதை வாடகை கொடுத்து இருக்கிறதோ அல்லது கடன் பட்டு இருக்கிறதோ அல்லது வேற தொட்டேந்து பிரத்தியாட்டேந்து இது பண்ணி இருக்கிறதோ அது எல்லாமே மாறி சொந்தமாக பொருட்கள் வாங்குவது, சொந்தமாகவே வீடுகள் கட்டுவது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை இந்த காலம் உருவாக்குது. அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். மன கஷ்டம் நிவர்த்தியாகும், நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் குரு பகவானுடைய பார்வையினால் ஏற்படுது. சரி, இந்த சமயத்துல என்ன செஞ்சா நல்லது நடக்கும், இந்த விரய குருவினால் ஏற்படக்கூடிய உபாதை குறையும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தருங்க உங்களுக்கு. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி அடுத்த வருஷம் தான் நிவர்த்தி ஆகுது. அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வாங்க, ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நம. சிம்ம ராசிக்கு உண்டான இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத விரிவா பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு வரார். யோக அமைப்புன்னு சொல்லலாம். 11ஆம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம். லாபம்ங்கிறது வியாபாரத்திலே நல்ல அபிவிருத்தியை தரக்கூடியது, தொழில் செய்பவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வை தரக்கூடியது, ஏற்றமான பல சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியது இந்த லாபஸ்தானத்தில் குரு. அது மட்டுமல்ல, சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவத்துக்கு உடையவர் குரு பகவான். 5ஆம் பாவத்திற்கு உடையவர் 10ஆம் பாவத்தில் இருந்து 11ஆம் பாவத்திற்கு வருவது அமோக வளர்ச்சி, நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல். நீங்கள் தொழில ஏதாவது மந்த சூழ்நிலை, அதிகப்படியான பொருள் விரயங்கள், அதே போல உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே மாறிடுங்க. இப்போ அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா அமோக வளர்ச்சி தரக்கூடிய காலமாக உள்ளது. இப்போ குரு பகவான் உங்களோட 11ஆம் பாவத்துக்கு வராரு. 5ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் போகக்கூடிய காலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய காலம். ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உருவாகும். ரொம்ப நாளா நானும் இன்னும் என்னுடைய வாழ்க்கை துணைவரா வரப்போறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன விருப்பி கொண்டிருக்கிறோம், ஆனால் இது எங்களுடைய சொந்த வீடுகளிலே சொல்லி இதை கல்யாணமாக நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஜோடிகளுக்கு இந்த காலம் 5ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அமோகமான காலம். மனதிற்கு ஏற்றாற் போல மனசுக்கு பிடிச்சவங்களை, மனம் விரும்பியவங்களை திருமணம் செய்யக்கூடிய யோகம் கொண்ட அமைப்பாக இருக்கும். சார், மனசு விரும்புறவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குமாங்க, பெத்தவங்களை பார்த்து வைக்கிறேன் கல்யாணம் நடக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அல்ல, கல்யாணம் அவங்களுக்கும் நடக்கும். மனசு விரும்புறவங்களுக்கு இந்த காலம் அவங்கள் விருப்பத்தை வீட்டிலே ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி சொல்றேன். மற்றபடி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நாளா கல்யாணம் ஆகால, அதாவது வரன் பார்த்து கொண்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று தட்டிட்டு இருக்குங்க. இவனுக்கு சுத்த ஜாதகமா இருக்கு, வர்றதெல்லாம் தோசை ஜாதகம் வருது, அல்லது இவருக்கு தோசை ஜாதகம் இருக்கு, வரக்கூடியதெல்லாம் சுத்த ஜாதகமா வருது. சரி, எல்லாம் பொருத்தி இருக்கேன்னு கிட்ட போயிடாது, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்றாங்க. அல்லது இப்பதான் நம்ம பார்த்து ரெடி பண்ணி கிட்ட போனா அந்த பொண்ணை இவருக்கு பிடிக்கல, அல்லது இந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு ஏதோ வாழ்க்கை துணைவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்குது அப்படின்னா வரக்கூடிய காலத்துல, ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களோட
5ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் திருமணம் கைகூடும். மனசுக்கு ஏற்றாப்புல மனம் விரும்பியபடியே நல்ல இடத்துல அமோகமான இடத்துல வரக்கூடிய ஆவணி மாசத்துல கூட நல்லா டும் 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 பி அப்படின்னு கெட்டி மேளங்கள் கொட்டி கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரகாசமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை அமோகமாக உள்ளது. குரு பகவானுடைய பார்வை இருக்கிற இடத்தை வச்சு நன்மை தீமைகளை கலந்து கொடுப்பார். ஆனா பார்வையினால நன்மைகளை மட்டும் தான் கொடுப்பார் குரு பகவான். இந்த வகையில பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை ரொம்ப சிறப்பானது, அத்தியாவசியமானது. அதாவது 180 டிகிரி அந்த அவருடைய அந்த பார்வை இருக்கும். அதுக்கு சம சப்தம பார்வை, 7ஆம் பாவத்தை பார்க்கிறது அப்படின்னு பேர். அந்த வகையில சிம்ம ராசிக்கு முக்கியமாக 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால மனதிற்கு ஏற்றாற் போல மனசுக்கு பிடிச்சவங்களுடன் ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அடுத்தபடியாக குரு பகவான் சிம்ம ராசிக்கு 3ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 5ஆம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த பார்வையினால உங்களோட 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளிடையே ஏதாவது தொந்தரவு இருக்கு, பிரச்சனை இருக்கு, சொத்து கொடுக்கல் வாங்கலாம் சங்கடம் இருக்கு, அல்லது ஏதாவது பணங்காசு கொடுத்து வச்சேன் அது திரும்ப வராம இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள அப்படின்னா வரக்கூடிய காலம் நிச்சயமாக அந்த வந்து சேர வேண்டிய பலம் உங்களுக்கு வந்து சேரும். அது பணமா இருக்கலாம், இடமா இருக்கலாம், அல்லது பொருளா இருக்கலாம், வஸ்துவாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், நட்டாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துருங்க இந்த காலத்துல. எதனால அப்படின்னா இந்த 3ஆம் பாவத்தை சந்திரன், அதாவது இந்த 3ஆம் பாவத்தை குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால, அதே போல குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம்ங்கிறது ஆணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவரான பெண்ணை குறிக்கும், பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும். அதனால இந்த சமசப்தமத்தை, உங்களுடைய சமசப்தமத்தை அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களிடம் அன்பு அதிகரிக்கும். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலாக்கள், வெளியூர்கள் செல்வது, உல்லாச பயணங்களை மேற்கொள்வது போன்ற எண்ணற்ற பல நன்மைகளை இது உருவாக்கும். அதனால பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வளர்ச்சியை உங்களுக்கு குரு பகவான் வழங்க போகிறாரு. அதனால இந்த சமயத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு. வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவர்கள் பிரதோஷ தினத்திலே விரதம் எடுத்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த குரு மாற்றம் அமோக நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். சிவாய நமக. கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு மாற்றம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல இருந்தார், 10ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. பொதுவாகவே 9ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். 10ஆம் பாவத்துக்கு மாறுறாரு கன்னிராசிக்கு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்லலாம். 10இல் துரியோதனன் மாண்டான் குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. 10ல குரு இருக்கும்போது துரியோதனன் கூட மாண்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுவாங்க. இந்த 10ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம். 10ஆம் பாவத்துல பாவியாவது இருக்கணுங்கிறது ஒரு வச்சனம். ஏன்னா இப்ப ஒருத்தவன் வேலையே இல்லை, ஒருத்தன் வேலை வெட்டிக்கே போகாம சும்மா இருக்கான் ரொம்ப நாளா அப்படிங்கிறவனை நம்ம ஏற்றுப்போமா? அல்லது இன்னொருத்தவன் வந்து வேலை செய்கிறான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்கிறான், ஒரு திட்டமான வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறான், ரொம்ப கம்மியானபடி ஒரு சம்பாவனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம், சன்மானத்தை. இப்போ யாரை நம்ம ஏற்றுப்போம்? ஒன்றும் வேலைக்கே போகாம இருக்கிறவனே நம்ம ஏற்றுப்போமா? பரவாயில்ல கொஞ்சமா இருந்தா கூட வேலைக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கிறான், இவனை நம்ம ஏற்றுப்போன்னு நினைப்போமா? யதார்த்தம் இல்லைங்களா? என்னவா இருந்தாலும் வேலை வெட்டி போயிட்டு வருவது ஒரு முக்கியத்துவம். உத்தியோகம் புருஷ லட்சணம், வேகம் அஸ்வலட்சணம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதாவது ஒரு குதிரைன்னா வேகமா போகணும். இன்னைக்கு நம்ம ஒரு வண்டி வாங்குறோம், கார் வாங்குறோம்னா இது எத்தனை சிசி இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும், மீடியம் எவ்வளவு ரேஞ்சு கிடைக்கும், எப்படி இருக்குன்னா நம்ம கேட்கறோம் இல்லையா? அதான் அதோடைய லட்சணம். அதுபோல உத்தியோகம் என்பது புருஷ லட்சணமாக இருக்கக்கூடியது. அந்த வகையில இந்த உத்தியோகம் அல்லாதவர்களுக்கு கூட உத்தியோகத்தை தரக்கூடியது 10ஆம் பாவம். அதனால இந்த 10ஆம் பாவத்துல இப்போ குரு பகவான் போவது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு தடையாக இருந்தாலும் கூட
கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வழங்குகிறார் குரு பகவான். முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய பார்வை ரொம்ப நன்மையை நடக்கும். குரு பகவான் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்திற்கு உடையவர், 4ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 4ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் உடையவர் 10ஆம் பாவத்தில் போகிறார். பொதுவாகவே 4ஆம் அதிபதி 10ல போறது அல்லது 7ஆம் அதிபதி 10ல போறது, இது ஒரு கேந்திர யோகம் அப்படின்னு பேர். ஆனா இங்க 3க்கும் இங்க லிங்க் ஆகுது. 4, 7, 10 இதற்கு ஒரு கேந்திர யோகம், அமோக யோகம். இதுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கும் ஒண்ணு. அதே போல இன்னொன்னு என்னன்னா குழந்தை பாக்கியத்தை தந்துடும். அதாவது ரொம்ப நாளா கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி அவங்க நினைக்கிறபடியே ஒரு குழந்தை பாக்கியம் தரும். அதனாலதான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாகேந்திரம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த 4, 7, 10 அப்படின்னு அந்த 4 மடங்கு வரக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த யோகம், கேந்திர யோகம் உண்டு. அது மாதிரி இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு வம்ச அபிவிருத்தியை தரும், சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கும் ஒண்ணு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை கன்னிராசிக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் தருதுங்கிறத பார்ப்போம். இப்போ கன்னிராசிக்கு முதல்ல குரு பகவானுக்கு பாத்தீங்கன்னா 3 பார்வை, 3 விதமான பார்வையில முக்கியமானது, முதன்மையானது 7ஆம் பார்வை. அதற்கு சமசப்தம பார்வை அப்படின்னு பேர். இந்த சமசப்தம பார்வை சரியாக 180 டிகிரியில கிடைக்கும். அந்த 180 டிகிரி பார்வை கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுது. இந்த 4ஆம் வீட்டை அவர் பார்க்கறதுனால முன் சொன்ன மாதிரி தான் சொந்த வீடு வாங்குவீங்க. ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கும். எப்பதாங்க வீடு வாங்கணும்? வீடு வச்சிருக்கங்க, ஆனா சின்னதா இருக்குன்னு ஆல்ட்ரேஷன் பண்ணி பெருசா கட்டுவீங்க. வீட்டுக்கு நிறைய உபகரண பொருட்கள் வாங்கணும், வீட்டுக்கு உபகரண பொருட்களை வாங்குவீங்க. அது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகளை வீட்டு உபகரணங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கு நல்ல பலன்களை தந்துடும் உங்களுக்கு. எதனாலன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்தை குரு பகவான் சமசப்தம பார்வையினால் பார்க்கறதுனால. அதே மாதிரி குரு பகவானுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 பார்வைகள் மிக விசேஷமானது. அதாவது அவருடைய 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 5ஆம் பார்வை அப்படிங்கிறது கன்னிராசியாக உங்களுக்கு எங்க விழுதுன்னா 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். 2ஆம் பாவம் தனஸ்தானம், பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்களை தரக்கூடிய ஸ்தானம். அந்த பாவத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், மன மகிழ்ச்சிகள், இன்பகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்ததாக குரு பகவான் பார்க்கறதே கன்னிராசியாக உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. 6ஆம் பாவத்தை பார்ப்பதனால சத்ருக்களை நிவர்த்தி செய்வார். 6ஆம் பாவங்கிறது எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லைங்களா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க எதிரிகளின் தொல்லைகள் விலகும். தொழில் போட்டிகளாக ஏதாவது இருந்ததுன்னா அந்த தொழில் போட்டி எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. அதனால பல நன்மைகள் இந்த குரு பெயர்ச்சினால கன்னிராசிக்கு ஏற்படுது. இருந்தாலும் இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கிறனால தொழில் ரீதியான கொஞ்சம் முடக்கங்கள் ஏற்பட்டுத்தான் விலகும். அதற்கு முக்கியமாக நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு புதன்கிழமையில வழிபாடு செய்வது, துளசியினால் அர்ச்சனை செய்வது. ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சிவாய நமக. துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காருங்க. இது வரைக்கும் அவர் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் போற அதனுடைய சம்பந்தம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான கஷ்டங்கள், மன வருத்தங்கள், குடும்பத்திலே சில குழப்பமான சூழ்நிலைகள், மன வருத்தங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும். இப்போ குரு பகவான் நல்ல இடம் 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அப்படின்னு பேரு 9ஆம் பாவத்துக்கு. உங்களுடைய தந்தையாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 9ஆம் பாவம். பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடியது 9ஆம் பாவம். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க,
நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை சம்பந்தமான என்ன படிப்பு உங்களுக்கு தேவை, அது எல்லாமே 9ஆம் பாவம். ஆராய்ச்சி கல்வி, பட்டம் பெறுவது, பெரிய நிபுணத்துவமான அறிவு எல்லாமே 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்திலே இப்ப குரு பகவான் போறாருங்க. துலா ராசிக்கு இது அமோக வளர்ச்சின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு 9ல குருபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அமைப்பு என்ன உங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா, குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், நல்ல அபிவிருத்தியான பல சூழ்நிலைகளை உருவாக்குங்க. முதல் விஷயம். அது மட்டும் இல்ல, குரு பகவான் 9ஆம் பாவத்துல போறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளா பூர்வீக சொத்து உங்களுக்கு வராமல் இருக்கு, அதே போல பங்காளிகளுக்குள்ள உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியதையே கொடுக்காமல் தவிர்க்கிறாங்க, இது மாதிரிலாம் இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியதை சேருங்க. நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குறாரு. அது மட்டுமல்ல, குரு பகவான் துலா ராசிக்கு 3ஆம் பாவத்திற்கு உடையவர். 3ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் போகக்கூடிய அமைப்புங்கிறது சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 3ஆம் பாவம்ங்கிறது சகோதர சகோதரி ஸ்தானம். அந்த இடத்திற்கு உடையவர் இப்போ உங்களோட 9ஆம் பாவத்துல போறதுனால சகோதர சகோதரி மூலமாக நன்மைகள், உதவிகள், உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க ஹெல்ப் பண்றது போன்ற பல நன்மைகளை துலா ராசிக்காரங்களுக்கு தராரு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களோட 6ஆம் பாவத்திற்கு உடையவர். 6ஆம் பாவத்திற்கு உடையவர் 9ஆம் பாவத்தில் போவது நன்மை. குறிப்பா சொன்னா 6ஆம் பாவம் கடனை தரக்கூடிய ஸ்தானம். என்னங்க கடன்லாம் சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த 9ஆம் பாவம் வீடு வாகன யோகத்தை தரக்கூடும். அதனால கடன்பட்டு வீடு வாங்குறது அல்லது உங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு புதிய வாகனங்கள் வாங்குவது போன்ற பல நன்மைகள் நடைபெறக்கூடிய காலம் இருக்குங்க இந்த காலம், இந்த குரு பயிற்சி ஆனதுனால. அதனால ரொம்ப நாளா வாடகை வீட்டிலே இருக்கிறவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உருவாக்குது. அது மட்டுமல்ல, குரு பகவானினுடைய பார்வை நன்மைகளை அதிகமாக தரும். குரு பகவானுடைய பார்வைங்கிறது நன்மையை மட்டும்தான் அதிகமா தரும். அந்த வகையில துலா ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை என்னென்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மெரிட்ஸ் கிடைக்குதுங்க உங்களுக்கு. எதனாலன்னா, குரு பகவான் அவர் அதாவது சமசப்தம பார்வையாக உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த சமசப்தம பார்வைங்கிறது 7ஆம் பாவத்தை பார்க்கிறது. அதற்கு 180 டிகிரி அப்படின்னு பேர். ஆக அந்த 180 டிகிரியாக அதை பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும், புதிய மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாளா வேலை மாறணும்னு நினைச்சீங்களா, வேலை மாறுவீங்க. அதாவது வேலை வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேலை வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கும். அல்லது வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலே ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யறதுக்கு அருகாமையிலே நல்ல ஒரு வீடை கட்டிக்கிட்டு சந்தோஷமா போய் குடுத்தனம் பண்ணுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். இது மாதிரி பல நன்மைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு வழங்குறாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த குரு பகவான் அடுத்தது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் கொண்டவர். 5ஆம் பார்வையாக உங்களைத்தான் பார்க்கிறார், துலா ராசியை நேரடியா பார்க்கிறார். அதனால தன்னம்பிக்கையுடன் உணர்வீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஆற்றலுடன் நாம் செய்வோம், ஒரு உத்வேகத்துடன் புதிய எனர்ஜியா நீங்க செய்ய போறீங்க நீங்க பல விஷயத்தை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலா ராசியினுடைய 5ஆம் பாவத்தை குரு பகவான் அவரினுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய படிப்பை படிக்கிறது. நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையில இன்னொரு படிப்பு படிச்சா உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். அல்லது இந்த வேலையை கூட விட்டுட்டு நம்ம இன்னொரு வேலையை, நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அல்லது நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வாகனம் சார்ந்த விஷயத்துல இருக்கேன், இன்னொரு வாகனத்தை நான் அபிவிருத்தி செய்து கொள்ளணும், அதற்கு இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இது சார்ந்த இயக்கங்கள் எனக்கு தெரியும். உங்களுடைய அபிவிருத்தி, உங்களுடைய தொழில் சார்ந்த அபிவிருத்திகளுக்கு எதை நீங்கள் படிக்க வேண்டுமோ அதை நீங்கள் படிக்க போறீங்க. அதை சார்ந்த அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள போகிறீங்க. அந்த அறிவு வளர்வதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும், உங்களுக்கு உத்தியோக வளர்ச்சி இருக்கும். அது இந்த குரு பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு பெரிய நன்மை இருக்குங்க. அது போல இந்த குருவினுடைய பார்வை துலா ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துது. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துலா ராசிக்கு
இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தவர் திடீர்னு அப்படியே மாறி பல நன்மைகளை தரார். குரு பகவான் நன்மையை தரார் ஒண்ணு அப்படிங்கிறது ஒண்ணுன்னா கஷ்டம் குறைவதுங்கிறது ஒரு இன்னொரு பெரிய பிளஸ். அதனால 2 விதமான பிளஸ் உங்களுக்கு இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றத்தினால் ஏற்படுது. இந்த காலத்துல நீங்க முக்கியமாக கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா பெண் தெய்வ வழிபாடை செய்யணும். அதாவது மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். பௌர்ணமி தினத்திலே பெண் தெய்வம் மாரியம்மன், காளியம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது அல்லது மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக உள்ளது. பௌர்ணமி தினத்திலே வழிபாடு பண்ணுங்க. அந்த குரு பயிற்சினால் பல நன்மைகள் துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகம் பண்ணட்டும். சிவாய நமः. விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரொம்ப நல்ல ஒரு கிரகம். ஏன் அப்படின்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் கொண்டவருங்க. இந்த 2 வீடுல இப்போ வேற ராசிக்கு மற்ற ராசி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு நல்ல இடமா இருக்கும், இன்னொன்னுக்கு சுமாரான இடமா இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவம் ரெண்டுமே நல்ல இடம். அதனால விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ரொம்ப ஒரு அருமையான கிரகம், முக்கியமான கிரகம், தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தான அமைப்பு, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம். அதனால விருச்சிக ராசிக்கு இப்போ அந்த குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்தார், 7ஆம் பாவத்துல இருந்தாருங்க. ஆனால் இப்போ அஷ்டமஸ்தானத்திலே குரு மறைகிறார். இப்போ குரு மறைஞ்சிட்டாரு, பணம் காசுக்கெல்லாம் கஷ்டமாயிடுமா, இல்ல குழந்தைகளோட தள்ளி இருக்கணுமா அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் விஷயம் என்னென்ன நன்மைகள் எதெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க. அதற்கு முன்பாக இந்த குரு பகவான் இப்ப பாத்தீங்க விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டமத்துல போயிட்டு இருக்கார். அர்த்தாஷ்டமத்தில் போகக்கூடிய சனி பகவானுக்கு பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான். இந்த 2025ல நடக்குதே பயிற்சி அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, இது எல்லாமே திருக்கணிதம். திருக்கணிதத்துல உள்ள பயிற்சிக்கும் வாக்கியப்படி உண்டானதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. வாக்கியப்படி கேட்டீங்க அப்படின்னா 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் அப்படிங்கிறது திருநள்ளாறு, தமிழகத்துல இருக்கக்கூடிய திருநள்ளாறு. அதே போல நவகிரகத்திற்கும் இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கு இல்லையா, சூரியனார் கோவில், எல்லா விதமான கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி சனி பயிற்சியை அடுத்த வருடம் தான் அனுஷ்டிக்கிறாங்க. அதனால நாம நம்ம கடைபிடிப்பதும் வாக்கிய முறைப்படிதான். அதனால வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான். ஆனால் என்னன்னா சனி பகவான் அது பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் வாக்கிய முறைப்படி பார்த்தோம்னா. சரி, ஒரு பக்கம் நம்ம பலனுக்கு வந்துடுவோம். விருச்சிக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார். இதனால என்ன குலப்படி அப்படிங்கறது நீங்க நிறைய நினைக்கலாம். இதுல ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய பார்வைக்குள் வருகிறார். அதுதான் உங்களுக்கு பெரிய பிளஸ். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். அர்த்தாஷ்டம சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். சரி, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காலம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான கொஞ்சம் செலவுகளை செய்வதற்கு முன்பாக யோசித்து செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போதுமே எடுத்தவங்க நிறைய செலவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப எந்த அளவுக்கு செலவு செய்யணுமோ, ஒரு இடத்திற்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும், இல்லை 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் செலவு பண்ணுவாங்க. ஆனா 1 ரூபாய் கூட அனாவசிய செலவுகளை செய்ய மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அது மாதிரி இப்போ அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இன்னும் சிக்கனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் வருதுங்க. அதனால இப்போ உள்ள காலம், இப்போ அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி மறைவதனால உங்களுடைய பொருளாக கூட இருக்கலாம், உங்களுடைய பணமாக இருக்கலாம். ஆனால் நீங்க அதை அனுபவிப்பதற்கோ எடுக்கிறதுக்கோ சாத்தியம் கம்மியாக இருக்கும். ஆனால் குரு பகவானினுடைய பார்வை நன்மையை தான் செய்யும். குரு பகவான் பார்வை எந்த இடத்துல இருக்காரு, கொடுக்குறாரா கெடுக்கிறாரெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அவருடைய குரு பகவானினுடைய பார்வை நன்மையை மட்டுமே செய்யும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்லுவாங்க.
அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னாங்க, குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்வையினாலே பல நன்மைகளை தராரு. தனஸ்தானத்தை செலவுகளை அதிகமாக கொடுத்தாலும் கூட அவர்களுடைய சமசப்தம பார்வை, 7ஆம் பார்வை, 180 டிகிரி பார்வை, அதனால உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். செலவுகள் இருந்தாலும் அதற்கு ஏற்றாற் போல பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துருவார். உங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி ஆக்கிடுவார். அதனால இந்த காலத்துல புதிய முதலீடுகளை செய்யுங்க. வீடுகள் வாங்குறது, நிலங்கள் வாங்குவது, இடம் வாங்குவது, அல்லது வந்து ஒரு பெரிய விதமான ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்வது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சமயத்துல. இது ஒண்ணு. அடுத்ததாக குரு பகவானுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பார்வையில 7ஆம் பார்வை நேர் பார்வை, அடுத்தது விசேஷ பார்வை, அதற்கு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு பேரு. இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியின் 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். உங்களோட 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்னங்க நன்மை அப்படின்னா, பலவிதமான நன்மைகள். முதல் விஷயம், வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கான பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கிய விஷயத்துல முதலீடு செய்திருக்கீங்க, அந்த முதலீடை வேறு விதமா மாத்தணும். இடம் வச்சிருக்கீங்க, அந்த இடத்தை வித்துட்டு இன்னொரு இடமா வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஆசைப்படுறீங்க. இல்ல நகை இருக்கு, அந்த நகையை சேல்ஸ் பண்ணி இடமா வாங்கணும், அல்லது இடத்தை சேல்ஸ் பண்ணி நகையா வாங்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சாதகமாக உருவாக்கும். அது ஒரு நன்மை. அடுத்ததாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்கிறாரு, உங்களோட 4ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. இந்த 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனாலதான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க ஒரு பெரிய நன்மை. அர்த்தாஷ்டம ஸ்தானம், அதுல ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு, இப்ப ராகு பகவானும் வந்துடுறாரு இல்லைங்களா. இப்போ அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிருவார். வீடு உபகரண பொருட்களினுடைய சேர்க்கை, புதிய உபகரண பொருள் வாங்குறது, வீட்டுல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டு தேவைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதாவது அதை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வீடை இருக்கக்கூடிய வீட்டையே அபிவிருத்தி செய்வது, மாடுலேஷன் பண்றது, அல்லது இடிச்சிட்டு புதுசா கட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களையும் உருவாக்கும். சிலருக்கு உல்லாச வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு உல்லாசமான ஒரு வாகனம், ஒரு பெரிய கார் வாங்குறது, இல்லைன்னா நல்ல ஒரு 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை கூட உங்களுக்கு உருவாக்குங்க. அதனால ஒரு பெரிய நல்ல அமைப்பை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது உருவாக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவானினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். இப்ப அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு பேர் வந்து ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே சனி பகவானை வழிபாடு போகுது. ஆயுட்காரகனாக உள்ளவர் சனி பகவான், அர்த்தாட்டம சனி போகுது. அதனால சனி பகவானை கும்பிடுங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏத்துங்க, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இதை செஞ்சு வந்தாலே போறோம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றி, தொழில் அபிவிருத்திகள் ஏற்படும். சிவாய நம. தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குருவினுடைய மாற்றம் என்ன பலனை தருதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் முக்கிய ராசி, முக்கிய ராசியாதிபதி. ஏன்னா அவங்களுடைய நாதனே அவர் தான். இப்போ அவர் இது வரைக்கும் 6ஆம் பாவத்துல இருந்தாரு. கொஞ்சம் கடனை கொடுத்திருப்பாரு, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுத்திருப்பாரு, குடும்பத்துல வைத்திய செலவுகளை கொடுத்திருப்பார், சில சமயத்துல கௌரவ செலவுகளை கூட கொடுத்திருப்பார் தனுசு ராசிக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடம், அற்புதமான இடம், 7ஆம் பாவத்துல வந்து உட்கார்றாரு. 7ஆம் பாவத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒரு அருமையான வளர்ச்சிகள் மிகுந்த காலம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 4க்கும் உடையவர். 4ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் போவது, இதுக்கு ஒரு கேந்திர யோகம் போகுது. 1, 4, 7, 10 இதெல்லாம் ஒரு கேந்திர யோகம். இந்த கேந்திர யோகத்தை குரு பகவான் உருவாக்குறார். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இதுவரை 6ஆம் பாவத்தில் இருந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்திருப்பார். இப்போ 7ஆம் பாவத்துக்கு கலத்திர ஸ்தானத்திற்கு வந்து விட்டார். இந்த கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம்.
அதாவது ஆணாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை துணைவரான பெண், பெண்ணாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை துணைவரான ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். இப்போ இந்த கலத்திரஸ்தானத்திற்கு குரு வருவதனால, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் பாவத்திற்கு வருவதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கும். முதல் விஷயம், திருமணத்தை சுமூகமா நல்லபடியா செஞ்சு வைக்குங்க. உங்களுக்கு குரு பகவான் இப்ப திருமணம் ரொம்ப நாள் ஆகாம இருக்கா, தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கை கூட போகுது. ஏதாவது பிரச்சனையா இருக்கு அல்லது அடிக்கடி மாற்றங்கள் இருக்கு, அடிக்கடி நாங்களும் என்னுடைய வாழ்க்கை துணையோடு பிரிஞ்சு இருக்கோம், அடிக்கடி எங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது, தொழில் நிமித்தமா நான் ஒரு நாடு அவங்க ஒரு நாடுன்னு இருக்காங்க, இந்த மாதிரி எந்த சச்சரவுகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நான் ஒரு நாட்டில் இருக்கேன், அந்த நாட்டிலேருந்து உங்களுக்கு வீசா எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்க, தாமதம் ஆகுது, எப்படி இருந்தாலும் சரி இந்த சமயம் இந்த குரு 7ஆம் பாவத்துக்கு வந்துட்டார் இல்லையா, டப்புன்னு உங்களுடன் உங்க வாழ்க்கை துணைவரை சேர்த்து வச்சிருவார். கல்யாணம் ஆனவனுக்கு கல்யாணத்தை சேர்த்து வச்சிருவார், கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களுக்குள்ள அந்யோன்யத்தை ஏற்படுத்திடுவார் குரு பகவான். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைய போகுது. ஏன்னா பர்த்தாவிற்கேற்ற பதிவிரதை ஆகினில் எத்தாகினும் கூடி வாழலாம் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அதனால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா எந்த காலத்திலையும் நம்ம கூடி வாழலான்றாங்க. அந்த மாதிரியான ஒரு அபிவிருத்தியை பண்ணி தராங்க குரு பகவான். இது ஒரு பெரிய பிளஸ். அடுத்ததாக பார்க்கும்போது குரு பகவானினுடைய பார்வையினால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. பொதுவா கேட்டீங்க அப்படின்னாங்க, குரு பகவானுக்கு 3 விதமான பார்வை இருக்குங்க. முதல் பார்வைக்கு அதற்கு சம சப்தம நேர்பார்வை அப்படின்னு பேர். சரியா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதுலேருந்து 180 டிகிரியில எந்த இடத்துல என்ன வீடு இருக்கோ அந்த வீட்டை அவர் பார்க்கிறார். அதற்கு சம சப்தமா அந்த வகையில பார்க்கும்போது அவருடைய நேர்பார்வை தனுசு ராசியாகிய உங்களைத்தான் பார்க்கிறார். அப்போ குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனாலங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இதுல முக்கியமா என்னன்னா, பல நாளா ஏதாவது ஒரு தேக்க நிலை இருக்கு உங்களுக்கு இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு விஷயமா தேக்க இருக்கலாம். உங்களுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க் லோடு அப்படியே சேர்ந்துக்கிட்டே போகுது, நாளைக்கு செஞ்சிருவோம் அந்த லோடை, அப்போ நாளைக்கு செய்ய வேண்டியதுல அந்த லோடை முடிச்சுட்டு இதை எடுக்கும்போது அடுத்த லோடு, அப்போ அடுத்த நாள் செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டு அடுத்த நாளுக்கு உண்டானதை செய்யும் போது அப்படி லோடு கடந்து 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 அந்த கிடப்பு பணிகள்னு சொல்லுவாங்க, அந்த பணி கிடப்புலயே ரொம்ப தள்ளி தள்ளி போகுது இல்லையா, அதையும் முடிச்சு 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 வரும்போது உங்களுக்கு லேக் ஆயிரு 4 நாள் 5 நாள் 1 மாசம் பணி அப்படின்னு லேக் ஆகி உங்களுக்கு வேலை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இல்லைங்களா, ஒரேடியா நீங்க எல்லாத்தையும் சிங்கிள் ஷாட்ல முடிஞ்சிருவீங்க. பணியே நிக்காது. என்ன பணி நின்னாலும் 2 மாசம் பணியா தேக்க நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் விறுவிறுன்னு முடிச்சிருவீங்க. இன்னொரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமா கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பட்டா கிடைக்கணும், சிட்டா கிடைக்கணும், இல்ல ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும், ஏதோ ஒரு கையெழுத்து கிடைக்காம இருக்கு, தாசில்தார்ட்ட ஒரு ஜீவோ வரணும், ஏதோ ஒரு ஜீவோ வரணும், ஏதோ ஒரு கால் தாமதாவது இந்த டேபிள்ல இருந்து மாறல, ஃபைல் மாறல, அது வரல, இது இன்னும் 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கோம், 4 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு அது சாதகமாக கிடைக்கும். அது உங்களுக்கு அபிவிருத்தியை பண்ணி தரும். 1. அடுத்ததாக குரு பகவானுக்கான விசேஷ பார்வைங்க. குரு பகவானுக்கு விசேஷமா 2 பார்வை சொன்ன பாருங்க. அது 5ஆம் வீட்டை பார்க்கறது, 9ஆம் வீட்டை பார்க்கறது. 5ஆம் வீட்டின்படி தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் உயரும், பன்மடங்கு உயரும், அதீதமாக உயரும். இவ்வளவு எஃபெக்ட் போடுறீங்க, எனக்கு லாபம் வரலைங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் எஃபெக்ட்லேயே அதிகமான லாபத்தை சம்பாதிக்க போறீங்க. அது ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். சகோதர சகோதரிக்குள்ள ஒற்றுமையா இருக்க போறீங்க. குடும்பத்துல ஏதோ விசேஷம் இருக்கு, நீங்களால போக முடியல, நிறைய இது இருக்கு அப்படிலாம் இருந்தாலும் கூட இப்போ நீங்க முன்ன இருந்து நீங்க பல விஷயங்களை உங்களுடைய குடும்பத்துல எடுத்து செய்வீங்க. பல நன்மைகள் கொடுக்கும். முக்கியமாக நீங்க இந்த காலத்தில் சனி பகவான் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடை தனுசு ராசிக்காரங்க செய்யணும். சனிக்கிழமை தோறும் இதை செஞ்சு வந்தீங்கன்னா அமோக வளர்ச்சிகள் கிடைக்கும். சிவாய நம. மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்குது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு கேளுங்க.
மகர ராசிக்கு குரு பகவான் 3ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் உடையவர். பொதுவாகவே மகர ராசிக்கு குரு பகவான் ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் முக்கியம், மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வேணும், நல்ல மாற்றங்கள் வேணும், அதே மாதிரி நல்ல முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அதற்கு எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கோச்சார ரீதியாக இதுவரை 5ஆம் பாவத்துல இருந்தாரு, இப்போ 6ஆம் பாவத்திற்கு போறார். 6ஆம் பாவம்ங்கிறது மறைவு ஸ்தானம். குரு பகவான் 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் மறைவார். உங்க ராசியிலேருந்து 6ஆம் பாவத்துல இருந்தா உங்கள்ட்ட இருந்து மறைஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். நான் இப்படி நேரா பார்த்து கொண்டு இருக்கேன், என்னோட பின்பக்கத்துல என்னால பார்க்க முடியாது இல்லையா? அப்போ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்குன்னா என்னால அதை கவனிக்க முடியாதது எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ குரு பகவானின் மறைவு ஸ்தானத்தில் போகிறாரே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கலாம். என்னடா மறைஞ்சிட்டாரா, 6ல போயிட்டாரா, கஷ்டங்களை கொடுப்பாரா, வருத்தங்களை தருவாரான்னா அது ஒரு பக்கம். இதுல என்ன நன்மைனா 12ஆம் அதிபதி மறைவது நல்லது. அதாவது நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவன் அவன் நம்மளுடைய அவன் கண்ணுலேருந்து நம்ம மறைஞ்சி இருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லது தானே அது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு மறைவது நல்லது. முதல் விஷயம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அது ஒரு அமைப்பு. 12ஆம் அதிபதி 6ல மறைவது நல்லது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 3ஆம் அதிபதியாக உள்ளவர் இல்லைங்களா, அவர் 6ஆம் பாவத்தில் மறைவதனாலே முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கடுமையா இருக்கும். கடுமையான போராட்டத்தின் மூலமாகத்தான் முன்னேற்றம் இருக்கும். முன்னேற்றம் இருக்கும், ஆனா முன்னேற்றம் எப்படி இருக்கும்? கடுமையான போராட்டம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்க போராடுவி, அதை போராடி முன்னேறுவீங்க. அப்ப முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, முன்னேற்றம் உள்ளது. ஆனால் கடுமையான முயற்சியின் பயனாக முன்னேற்றம் கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு சில இடத்துக்கு கொடுப்பாரு, சிலருக்கு கெடுப்பாரு, சிலருக்கு மறைச்சிருவாரு, சிலருக்கு அருளுவாரு, இது மாதிரி நிறைய விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் அவருடைய பார்வைங்கிறத நல்லா விசாரம் பண்ணீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது குரு பார்வை. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த குரு பகவான் பார்க்கறத நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த முறை மகர ராசிக்கு அற்புதமான இடங்களை எல்லாம் பார்க்கிறாருங்க. முதல்ல குரு பகவானுக்கான முதல் பார்வை, அதாவது எந்த இடத்த முதல்ல அவர் பார்ப்பாருன்னா 7ஆம் பாவத்தை பார்ப்பார். அதற்கு என்ன பேர்னா சமசப்தம பார்வை, நேர் பார்வை. குரு பகவான்ல எல்லா கிரகமும் பார்க்கும், 7ஆம் இடத்தை முதல்ல பார்க்கும். அந்த வகையில குரு பகவானும் பார்க்கிறார். அப்போது மகர ராசிக்கு எந்த இடத்தில் விழுது அப்படின்னா மகர ராசியினுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஸ்தானம், முன்னோர்களை சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்திருக்கக்கூடிய ஸ்தானம். இது எல்லாமே 12ஆம் பாவம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா உங்களுக்கு குரு தான். அந்த குரு அவர் வீட்டையே பார்க்கிறார், உங்களுக்கு அது 12ஆம் வீடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும், என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல முதலீடுகள் செய்வீங்க. அல்லது முதலீடு செய்திருக்கீங்கன்னா அதன் மூலமாக லாபம் ஏற்படும். வெளிநாடு செல்லணும்னு ஆசையில இருந்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வருவீங்க. கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உருவாகும். அது மட்டும் இல்ல, முன்னோர்கள் சொத்துக்களும் உங்களுக்கு சீராக சேரும். ரொம்ப நாளா உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு, பணம் அவர்கிட்ட கொடுத்தோம் திரும்பியே வரலையேன்னு நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படின்னு பல எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த குரு பகவான் பார்க்கறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு
குரு பகவானுடைய பார்வை 2 இடத்துல விழுது. அதாவது குரு பகவானுக்கு இது நேர் பார்வை பார்த்தோம் இல்லைங்களா? குரு பகவானுக்கு விசேஷ பார்வை என்னன்னா 5ஆம் வீட்டையும் அவர் நின்ற வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டையும் பார்ப்பது விசேஷ பார்வை. அந்த வகையில அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால உங்க தாய் தந்தையருக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா மறையும். ஏன்னா அது கர்மஸ்தானம் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா ரொம்ப முடியாம இருக்காங்க அப்பா அம்மா அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. மறுபடியும் அவங்களுடைய பழைய சூழ்நிலைகள் மாறும். அது மட்டுமல்ல, அவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பிரதியுபகாரங்களும் கிடைக்கும். பல நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு பெத்தவங்க மூலியமா கிடைக்கும். அது ஒரு பெரிய சிறப்பான விஷயம். அடுத்ததாக மகர ராசிக்கு 2ஆம் வீடு. 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பொருளாதார உயர்வுகளை தரக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்தை குரு பார்க்கிறார். அதனால குரு பார்த்தால் அந்த இடத்துல நன்மைகள், அந்த இடத்துல தனலாபம் ஏற்படும், பொருளாதார உயர்வுகள் ஏற்படும், குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த குரு பகவானுடைய பார்வையினாலே நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுதுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் 7.5 சனி முடியுது. உங்களுக்கு இப்போ நடக்குது சனி பயிற்சி. நிறைய பேர் இப்போ 7.5 முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்றாங்களேன்னா, இது எல்லாம் திருக்கணிதம். நாம் கடைபிடிப்பது வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது திருநள்ளாறு, சினை பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருநள்ளாறு, குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஆலங்குடி க்ஷேத்திரம், மாதிரி நவகிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய அத்துணை க்ஷேத்திரத்திலையும் வாக்கிய முறைப்படிதான் பஞ்சாங்கத்தை கரணம் செய்து, வாக்கிய முறைப்படிதான் பஞ்சாங்கத்தை நிர்ணயம் செய்து அவங்களுடைய ஆலய திருவிழாக்கள், அனைத்து விதமான சிவராத்திரி முதலான மகோத்சவங்களை அவங்க செய்யறாங்க. அதனால வாக்கிய முறைப்படிதான் நாமளும் சனி பயிற்சியை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த வகையில சனி பயிற்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான். அதனால இப்போ 7.5 சனி நடக்குதுன்னு கவலை வேணாம். 7 சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க. முக்கியமானது என்னன்னா, இந்த சமயத்துல இந்த குரு பகவானுடைய மாற்றமான காலத்துல ஐயப்பன் வழிபாடு செய்யணும். மகர ராசிக்காரங்க ஐயப்பன், ஐயனார், சுடலை மாடசாமி, காத்தவராய சாமி, கருப்பண்ணசாமி, சங்கிலி கருப்பன், பேச்சு கருப்பன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படட்டும். சிவாய நமः. கும்பராசிக்கு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்னங்கிறத விரிவா பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சுமாரான இடம் தான். குடும்பத்துல கொஞ்சம் செலவுகளை கொடுத்துருக்கோம். சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க, அல்லது இந்த வீடுல ஏதாவது உபகரண பொருட்கள் வாங்கியிருப்பாங்க, அல்லது வீட்டுக்காக சில பேர் கடன் எடுத்திருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் மாற்றங்களை கொடுத்துருக்கும். இப்போ குரு பகவான் 5ஆம் பாவத்துல உட்கார்றாரு. இது ஒரு அற்புதமான காலம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் குரு முக்கியம், கும்ப ராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா 2 தனஸ்தானம், அடுத்தது 11 லாபஸ்தானம். வீட்டுல நல்ல பொருங்காசுகள், பணங்காசுகள் நல்லபடியா இருந்தாலும் சரி, அதை நல்லா அனுபவிக்கணும்னாலும் சரி, அதுக்கு குரு பகவான் முக்கியங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. அதனால இப்போ இந்த குரு பகவானுடைய மாற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நன்மையான மாற்றம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 4ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் குடும்பத்தில் செலவுகள் அது மாதிரிலாம் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் பாவத்துக்கு போயிட்டார். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம். அடுத்ததாக 5ஆம் பாவங்கிறது குழந்தைகள் படிக்கக்கூடிய ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்விகளை குறிக்கக்கூடியது, தெய்வ வழிபாட்டை தரக்கூடியது. தெய்வ வழிபாடு உங்களுக்கு சித்தியாகணும். நீங்க சாமியை கும்பிடுறது ஒரு பக்கம்னா, அந்த சாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்றது ஒரு பக்கம், அது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அடுத்தது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணுமானா அதுவும் 5ஆம் பாவம் தான். இந்த இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றாரு இல்லைங்களா? அமோகமான காலம்.
தெய்வ வழிபாடுகள் இப்போ சித்தியாகும். ரொம்ப நாளா சாமி கிட்ட வேண்டி செய்ய முடியாத பிரார்த்தனைகள் எல்லாம் செய்வீங்க, இந்த காலத்துலதான் செய்வீங்க. அது மட்டும் இல்ல, 5ஆம் பாவம்ங்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல இருக்கு. அதனால நல்ல உங்களுடைய படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், புரிதல், நல்ல வளர்ச்சி, தீர்க்கமான சிந்தனை, ஞானம் எல்லாமே கிடைக்கும். அதனால புதிய உற்சாகத்துடன் செயல்பட போறீங்க. குழந்தைங்க நம்ம கும்பராசிக்காரங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப இதுவா இருக்காங்கன்னா, இப்ப பாருங்க ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போவாங்க, ரொம்ப உற்சாகமா என்ஜாய் பண்ணி போறாங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்குங்க. கும்பராசிக்கு 11ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. லாபத்தை உயர்த்தும் விதமா பார்க்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசியினுடைய 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். 9ஆம் வீடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. தந்தை யாரை குறிக்கக்கூடிய அதாவது முன்னோர்களை குறிக்கக்கூடிய, அதே மாதிரி முன்னோர்கள் சொத்துக்களை குறிக்கக்கூடிய, பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய, சந்ததிகளை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும், தந்தையாரோட ஆதரவு கிடைக்கும், தந்தையார்கிட்ட ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வம்ச அபிவிருத்தி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது உங்க பையனுக்கு குழந்தை பிறக்காம இருக்குன்னா உங்க பையனுக்கு குழந்தை பிறக்கும். அது மாதிரி உங்களுக்கு வம்ச அபிவிருத்தி ஏற்பட போகுது இப்ப இந்த காலம். அப்படியான நல்ல சூழ்நிலையை குரு பகவான் அந்த பார்வையினாலையும், இந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் உயரும் அப்படிங்கிறத சொன்னோம். இதுல முக்கியமானது இன்னொன்னு என்னன்னா, அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். அதனால அவர் வீட்டை அவர் பார்க்கும்போது மிக மிக செழுமையாக செம்மையாக வளர்ச்சியை தருவார் பொருளாதார ரீதியாக. அடுத்ததுதான் அவருடைய 9ஆம் பார்வை உங்களை பார்க்கிறார். இந்த பார்வை 9ஆம் பார்வை நேரடியா உங்களை பார்க்குது. அதனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. ரொம்ப பயமா இருக்கு, இது இப்படி போயிட்டு இருக்கு, அது இப்படி போயிட்டு இருக்கேன்னு அச்சங்கிறதே இருக்காது. எதுனாலும் பார்த்து கொள்வோம், எதுனாலும் அனுபவிப்போம், எதையும் நாம் ரசிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துடன் செயல்பட போறீங்க கும்பராசிக்காரங்க. எல்லாத்தையும் பார்த்துருவோம், அதையும் பார்த்தாச்சு, சரி இதையும் பார்ப்போம் என்ன அப்படிங்கிறபடியான ஒரு சூழ்நிலையை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்க போது இப்ப குரு பகவான். ரொம்ப அற்புதம். இந்த சமயத்துல முக்கியமாக அதாவது 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கு. 7.5 சனி அப்படின்னாலே இப்ப எல்லாரும் சொல்றீங்க, ஜென்மத்தில இருந்து சனி பகவான் மாறுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது எல்லாமே திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கத்துல இந்த 2025 சனி பயிற்சியே கிடையாது. சனி வக்ரம் தான் நடக்குது. இந்த சனி பயிற்சி எப்பதான் நடக்குது, எப்பதாங்க ஜென்மத்திலேருந்து 2ஆம் பாவத்துக்கு சனி போறாரு கும்பராசிக்கு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த வருடம் அதாவது 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் உங்க ராசியை விட்டு உங்களுடைய 2ஆம் பாவமாக இருக்கக்கூடிய அடுத்த ராசிக்கு போறார். அதுவரை உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய அந்த பீடிதர்கள் இருக்கு, அந்த பிடித்தம் இருக்கு. அதனால இப்போ மாறுவது என்னன்னா, இது திருக்கணிதம். இப்ப வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் என்னங்க அப்படின்னா, கோவிலிலே அனுஷ்டானம் செய்வது வாக்கியங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ கஷேத்திரம் திருநள்ளாறு தான். அந்த திருநள்ளாறு கோவில்ல கூட வாக்கியப்படிதான். அதே போல குரு பகவானுக்கு உண்டான ஆலங்குடி, மற்ற எல்லா நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோலாகட்டும், எல்லா கோவில்கள்லையும் வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க. அதனால நாமளும் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வது சிறப்பு வாய்ந்தது. அதனால சனி பயிற்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான். அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல முக்கியமானது இப்ப என்ன அப்படின்னா, சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு நல்லபடியா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் கிடைக்கும். மீன ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போங்க. மீனராசிக்கு ரொம்ப முக்கியங்க. குரு பகவான் தான் ராசிநாதன். இதுவரை 3ஆம் பாவத்துல இருந்தாரே, கொஞ்சம் பலவிதமான மாற்றங்கள், அதிரடியான சில விஷயங்கள், திருப்பங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் சிலருக்கு முன்னேற்றமாயிருக்கும், பலருக்கு அது ஏமாற்றமாக கூட மாறி இருக்கலாம். அந்த மாற்றம்ங்கிறது இதையெல்லாம் கொடுத்த குரு பகவான் உங்களோட ராசிநாதன் இப்போ சவுசா கொண்டு போய் 4ஆம் பாவத்துல போய் உட்காந்துக்க போறாரு. இப்போ 4ஆம் பாவத்துக்கு மாறினதுனால நன்மைகள் கிடைக்குமா
அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது நன்மை நன்மை நன்மை. ஏன் அப்படின்னா 1, 4, 7, 10 இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கேந்திரம் அப்படின்னு பேருங்க. 1, 4, 7, 10 இதுல 4ஆம் அதிபதி 10ல உட்கார்றது அல்லது 10ஆம் அதிபதி 7 அல்லது இல்ல 4ல போய் உட்கார்றது, இப்படிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கேந்திர யோகம் அப்படின்னு பேர். சரி, இங்க என்னங்க யோகம் அப்படின்னா 1க்கு உடையவர் தான் உங்களுக்கு 10ஆம் பாவத்துக்கும் உடையவர். உங்களோட ராசிநாதனும் குரு தான், உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியும் குரு தான் இல்லையா. இப்போ அவரு போய் இப்போ 4ஆம் பாவத்துல உட்கார்றப்ப இது என்னத்தை உருவாக்குதுன்னா கேந்திர யோகத்தை உருவாக்குது. இந்த கேந்திர யோகம் என்னங்க பண்ணும்? சரி, யோகம் வந்துருச்சு, சந்தோஷம். என்னத்தை செய்யும்? இது வரைக்குமா ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முதல்ல என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகம். வீடு வாங்கல அப்படின்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். 2ல சிலருக்கு 2த்தையுமே கொடுக்கும். 2ல 1 கன்ஃபார்ம், இல்ல 2மே கன்ஃபார்ம் உங்களுக்கு. அது மாதிரி வீடு வாங்கவோ அல்லது வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு பெரிய யோகத்தை உண்டாக்கும் கேந்திர யோகம். அது உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நடக்கக்கூடிய பெரிய பிளஸ்ங்க மீனராசிக்காரங்களுக்கு. அது ஒண்ணு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன் 4ஆம் பாவத்துல போறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் உங்க தாயார் அல்லது உங்களோட தந்தையார் பூர்வீக சொத்துக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எல்லாமே விலகும். உங்களுடைய தந்தையாருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவு ஏற்படும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். பல நன்மைகள் நடக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். நல்ல படிப்பாங்க, நல்ல சுமூகமானது. அது படிப்பு அல்லாமல் வேறு விதமாக தங்களுடைய அதாவது இதை வளர்த்துக்கணும், தன்னுடைய திறமையை வளர்த்துக்கணும். ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், இது மாதிரி வாத்தியங்கள், வாத்திய கருவிகள் இசைக்கிறது, பாடுறது, ஓடுறது, இப்போ வேதங்கள் படிக்கிறது, ஆகமங்களை படிக்கிறது, தேவாரம், திருவாசகங்கள், இது மாதிரி எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்கள் விருப்பப்படியே அவங்க மனசிற்கு ஏற்றாறு போலயே அதே மாதிரியான நல்ல துறையில முன்னேறுவதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி உருவாக்குது. இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை. சரி, உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில சமயம் தடுப்பாரு, கொடுப்பாரு, எல்லாம் பண்ணாலும் கூட குரு பகவான் பார்வையில அள்ளித்தான் கொடுப்பார். நல்ல பார்வையை கொடுப்பார். அந்த வகையில குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த வகையில குரு பகவானுடைய முதல் பார்வைக்கு 7ஆம் பார்வை, நேர் பார்வை, சமசப்தம பார்வை, 180 டிகிரி பார்வை, இந்த மாதிரி பார்ப்பார். அதாவது நேர் பார்வையா பார்ப்பார். இதுக்கு இத்தனை பேருங்க. நேர் பார்வை, சமசப்தம பார்வை, 180 டிகிரி, எல்லாமே அதுதான். இப்போ அந்த பார்வையில அவர் பார்க்கறதுனால அப்படிங்கிறப்போ உங்களுடைய 7ஆம் பாவம், அதாவது உங்களுடைய 10ஆம் பாவத்தை அவர் பார்க்கிறார் இல்லைங்களா. அதனால ஜீவனம் உயரும், உத்தியோகத்துல நல்ல உயர்வுகள் ஏற்படும், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும். ஒண்ணு. அடுத்ததாக மீனராசியினுடைய 12ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்த்தாருன்னா என்ன நன்மைன்னா செலவுகள் குறையும், தேவையற்ற விரைய செலவுகள் குறையும், உருப்படியான செலவுகள் மட்டுமே செய்வீங்க, நல்லா இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப இதெல்லாம் இந்த குழந்தைக்கு இது நடக்கலையே, இந்த பையன் சரியா படுக்க, இந்த மாதிரி என்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே மாறுங்க. எந்த கஷ்டத்தினாலும் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கோ அது நிவர்த்தியாகும். போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த குரு பார்வையினால நடக்குது. இதுல முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும் என்னன்னா, சனி பகவானினுடைய காலம். சனி ஜென்மத்துக்கு வந்துட்டாரா? இல்லை, 12ஆம் பாவத்துலதான் இருக்கார். சனி பயிற்சி அப்படின்னு இப்ப சொல்றாங்களே அப்படின்னா அது கிடையாதுங்க. இப்ப நடக்கிறது திருப்படி தான், திருக்கணித முறைப்படி, வாக்கிய முறைப்படி சனி பயிற்சிங்கிறது 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி நடக்கக்கூடியதுதான் அந்த சனி பயிற்சி. அதனால இப்ப நடக்கக்கூடியதுங்கிறது திருக்கணித முறைப்படி அனுஷ்டிக்கிறாங்க. அது வேறு விதம். கோவில்களிலே எல்லாம் வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க. கோவில், திருநள்ளாறு கோவில் ஆகட்டும், சனி பகவானுக்கு உண்டான கோயில் திருநள்ளாறு கோயில், அதே போல குரு பகவானுக்கு உண்டான ஆலங்குடி, நவகிரகத்தினுக்குன்னு இருக்கக்கூடிய அத்துணை கோவில்கள்லையும் வாக்கிய முறைப்படிதான் கொண்டாடுறாங்க. அதனால வாக்கிய முறைப்படிதான் கொண்டாடுறது நமக்கு சிறப்பு. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. அதுவரை உங்களுக்கு
12ஆம் பாவத்துல தான் சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் செலவுகளை கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் அந்த குரு பார்வை அந்த இடத்துல அந்த காலம் 7.5 சனியினுடைய உபாதை வெகுவாக குறையுங்க. நன்மைகள் உண்டு. முக்கியமாக சனிக்கிழமையில சனி பகவானை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாருங்கள். அதே போல இந்த குரு பயிற்சியினால மீனராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன் அமோகமாக கிடைக்கும். சிவாய நமः. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும், செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும், குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும். அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்க போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க. சிவாய நமः.